ஸோ ஹாய் கைஸ், நான் டிஎஸ்வி. இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் மைன்கிராஃப்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டில் இருப்பீங்க கைஸ், அதாவது என்ன மாதிரி வீட்டில் வந்து மைன்கிராஃப்ட் வாங்கி தர போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ண தெரியாமல் வேறு ஏதாவது கேம் விளையாடுவீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த கேம் ஏற்றுன்றேன் கைஸ். ஸோ இந்த கேம் மைன்கிராஃப்டோட காப்பி கைஸ். ஆனால் இந்த கேம் பேர் வந்து கிராஃப்ட் மாஸ்டர் 3D. நம்மளுக்கு நீங்கள் வந்து என்ன கேம்லனா இந்த கேமில் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து இந்த கேம் எண்ட் பண்ண முடியாது கைஸ். அதாவது எண்ட் டிமென்ஷன் வந்து இந்த கேமில் கிடையாது. ஆனால் கைஸ் ஒரு பிரச்சனை. ஆனால் நம்ம ஸ்பான் ஆகுது அங்கே, ஆனால் நம்ம பக்கத்துலேயே வில்லேஜ் வச்சு ஸ்பான் பண்ணியிருக்காங்க கைஸ். அதான் கைஸ் நல்லது. வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கிறது நம்மளுக்கு எல்லா வேலையும் ஈஸி. வாங்க கைஸ், ஏதாவது செஸ்ட்டு கண்டு பார்ப்போம். ஏதாவது லூட் எடுக்கிறான்னு முடிப்போம். அப்புறம் பெட் இருக்குது இங்கே. ஏனும் இல்லை, இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. ஸோ கைஸ், லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்க கைஸ். அப்புறம் நான் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குறேன் கைஸ். செஸ்ட்டு இருக்குது, செஸ்ட்டு பிளேட்டு இதை வச்சு பண்ண முடியலான்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எனக்கு ஃபஸ்ட் நம்ம எல்லா ஹவுஸ்குள்ளே போய் நம்ம வந்து எதாவது லூட்டு கிடைக்கலாம் பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு ஏன்னா இப்போ பெட்டு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை. நைட்டு ஜாம்பி எல்லாம் நம்ம தூங்கிட்டா நம்மளுக்கு ஜாம்பி என்ன பண்ணாது. ஆயங்குளம் மக்கா கைஸ், அவனை அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்குது புக்கு வச்சு பண்ண முடியாது கைஸ். இதை வந்து நம்ம வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு நம்மளுக்கு 3 ஸ்டேவ் கைஸ் நம்ம பண்ணுறோன்னா ஃபுட்டுக்கு. ஸோ நம்ம போய் பீனும் கைஸ். அயன்குளம் அடிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். அயன்குளம் கைஸ், அயன்குளம் இருக்கா. இப்போ இங்கே வந்து இவன் நின்றுடுவான். இப்போ அவனால் உள்ளே வர முடியாதுல்ல. ஏய் என்ன கைஸ் அடிக்கிறான்? நான் இங்கெல்லாம் நிற்கிறேன். கைஸ் இப்படிதான் கைஸ் எப்படி ஐடியா ஈஸியாக நம்ம இப்படி அடிச்சிருக்கோம் கைஸ். ரேக்ஸ் வரைக்கும் நம்ம ரேக்ஸ் அவன் கடை முடிச்சு 3 அயன் கொடுத்துருக்கான். சூப்பர். 3 அயன் வச்சு பக்கெட் செய்யலாம் கைஸ். இப்போ நம்ம ஏதாவது வாட்டர் பேக் எக்லச் பண்ணுறோன்னா தேவை பண்ணோம். இது போகல இதுக்குள்ள செஸ்ட் இருக்கு. ஆமாம் செஸ்ட்டு. ஓகே ப்ரெட்டு ஓகேடா. ஆப்பிள் ஃபெடர் வச்சு ஃபெடர் ஃபாலிங் பூட்ஸ் பண்ணலாம். அதுக்கு நம்மளுக்கு என்சாண்டிங் தேவை. என்சாண்டிங் டேபிள் மாதிரி நம்ம இப்போ வந்து ஹவுஸ் கற்றுவோம் கைஸ். பார்ட் 2 வீடியோவில் அதுக்கு தேவைப்படும். அதில் வச்சுக்கோங்க கைஸ். அதுக்காக தேவைப்படும்ல. ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்தே ஒரு ஜம்ப்பு. ஸோ வில்லேஜர்ஸ் வந்து சில டைமில் வந்து அது மாதிரி அதோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி பிளாக் அண்ட் பர்பிளில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகல அந்த அளவுக்கு, ஆனால் பரவாயில்ல போயிட்டோம் அளவுக்கு கைஸ். எதாச்சும் எல்லா வில்லேஜரும் உள்ளே ஓடுவாங்க, இல்லை வெளில வருவாங்க கைஸ். வாங்க கைஸ் நம்ம கிளம்புவோம். ஸோ கைஸ், லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். மாதிரி புதுசாக கிரியேட்டர் வந்துருக்காங்கன்னு. கைஸ் நம்ம பார்ட் 2 என்ன சவுண்ட்றது கைஸ். இல்லைன்னா மைன்கிராஃப்டில் எல்லாமே இருக்கும். அந்த என்டி மிஷின் தவிர இருக்கும். என்டி மிஷின் தவிர இது எல்லாமே இருக்கும் கைஸ். கைஸ் எனக்கு சொன்னேன் வில்லேஜ் இங்கே இருக்குன்னா இப்போ வில்லேஜ் அவுட்டர் போஸ்ட்டு மேலே தானே இருக்கணும்.
இப்போ நம்ம வில்லேஜ் அவுட் போஸ்ட்டை வந்து இப்போ எல்லோரும் அங்கே இருக்கும் கொண்டோன்னா நம்மளுக்கு வந்து இது தருவாங்க, இப்போ என்ன அவார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ட் உள்ள மைனிங்கும் பேஸும் கற்றுவோம் கைஸ். இப்போதைக்கு நம்ம வந்து அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ், எங்கே பேஸ் கட்டலன்னு அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நம்ம பார்ட்டாக பண்ணுவோம் கைஸ் வீடியோவை. வில்லேஜர் அவுட் போஸ்ட் கைஸ் வேணால் சொல்லுங்கள் கைஸ். நம்ம வந்து க்ரியேட்டிவ் மோடில் வந்து வேறு வேர்டு க்ரியேட் பண்ணி அதில் க்ரியேட்டிவ் வேர்டில் எதாவது பண்ணலாமான்னு. நம்ம ஸ்டோன் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிப்போம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டோன் பிகாக்ஸ் தான் செய்யணும், அதனால் நம்மளுக்கு ஸ்டோன் பிகாக்ஸ் எடுத்துக்கலாம். சரி, ஸ்டோன் எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ் பார்ட் 2 வேணும், பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வேறு ஏதாவது பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ், பண்ணுவோம். கைஸ் இந்த அளவுக்கு ஸ்டோன் போடுமாடா இருக்கும். நம்ம இந்த ஒரு ரோவை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். கைஸ் காம்போ வில்லேஜர் அவுட் போஸ்ட் இவங்க என் கண்ணில் தெரியல. கோல் எடுத்துக்கலாம். கோல் வந்து அப்புறம் எடுத்துப்போம் கைஸ். ஆனால் இப்போதைக்கு நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் இல்லை. கோல்னால் யார் எடுத்த கிடைக்கும், ஸோ நமக்கு அது யூஸ் இல்லை. ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். என்ன கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு மைன்கிராஃப்ட் இருந்தாலும் மைன்கிராஃப்ட் வீடியோ போடலாம் கைஸ். ஜங்கிளில் இருக்கோம் நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு தெரியலையா கைஸ். ஓகே வாங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். பரவாயில்ல, லைட்டாக அடிப்பட்டிருக்கு. ஃபுட்டு ஓகே போகலாம். நம்மளுக்கு ஏதோ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சா கூட அதில் நிறைய எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே ஓஷன் இருக்குது கைஸ். ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பேஸ் வந்து அங்கே கட்டலாம் கைஸ், ஓஷன் கிட்டக்கே. ஷீப் நம்மகிட்ட ஆல்ரெடி பெட் இருக்குது. ஆல்ரெடி என்கிட்ட எப்படி நான் உட்டே மைண்டில் எப்படி என்கிட்ட உடன் பிகாக்ஸுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி போனஸ் செஸ்ட்டு ஆக்டிவ் பண்ணிட்டேன் கைஸ், மைன்கிராஃப்ட் மாதிரி. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இது இருக்குது. எப்படி அது ஓடிது கைஸ். நம்ம மேலே போய் நம்ம பேஸ் கற்றுவோம் கைஸ். நம்ம மேலே போய் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஓ ஷேட் நோ கைஸ், இருத்துட்டு வேறு. அதெல்லாம் வந்துருவோமா. ஸோ கைஸ் நம்ம பேஸ் வந்து அங்கே கட்டலாம் கைஸ். ஸோ அதான் நம்மளுக்கு சேஃபில் எங்கேயே கட்டலாம். எங்கே கைஸ் கட்டலாம்? அங்கே கற்றுவோமா கைஸ், இல்லை இங்கேயே கற்றுவோமா? ஸோ கைஸ் நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள் கைஸ் நம்ம அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு.
வீடியோ பிடிக்கிற வந்துருக்காங்க சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை கைஸ்.